கோமாளி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்ன விட்டு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. அவ்வளோதான் 18,000 சரியா போச்சுங்க. உண்மையிலே அருமையான ஊர் தம்பி. மைக்கில் வாலியம் வைங்க தம்பி ப்ளீஸ். அல்ல இதெல்லாம் ஏற்றுங்க. நம்ம மைக் செட்டு சொல்ல தேவையில்லை. கரண்ட் புல்லு நீயா கட்டுற போஸ்ட் மரத்தில் கொக்கி ஓட்டிருக்க. இது யார் இடம் பிரச்சனையில் இருக்கா? வில்லங்கத்தில் இருக்கு. வில்லங்கத்தில் இருக்கா? இது சென்ட்ரா இடம் வெட்டியா? அழகர் இறங்க போகிறாரா? நான் நிற்கிறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ, கப்ளிங் தரேன் வாங்க. ஹலோ கொஞ்சம் மைக்கு ப்ரோ. சார்பு மற்றேன் என் வாய்ஸ் எனக்கே பயந்து கிடக்கு. உடனே இப்படி இப்படின்ற நீ வந்து ஆப்ரேட் பண்ணு. மனிதனை இயக்கும் போது இயந்திரம் என்னடா செய்யும்? மனுஷன் சொல்கிறதே கேட்குறதில்ல. என்னப்பா தம்பி நீங்கள்லாம் இதை பார்த்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்ட்டை செய்யுங்க. புல்லுன்னு இருக்கேன். ஹலோ கொஞ்சம் எக்கோ வைங்க. தெரியாமல் சொல்லிவிட்டோம். ஹலோ கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. கூட்டம் நல்ல கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே. கூட்டம் நல்ல கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. பாடி மகிழ்ந்துடும் மச்சான் பந்தவத தேடிடுவோம் கச்சர கச்சர கச்சர. பாடி மகிழ்ந்துடும் மச்சான் பந்தவத தேடிடுவோம். பழச மறக்க வேணாம் ஏமாமா நாடக பண்புகளை மத்த வேணாம் ஏழமா போய். பாடு மறக்க வேண்டாம் என் மாமா நடக்குது பண்புகளை மாத்த வேண்டாம் இல்லைம்மா போய். மாட்டு வண்டி கட்டியே மாட்டு வண்டி கட்டி மயில கலரண்டு ஒட்டி நம்ம மயில கலரண்டு ஒட்டியே மாடு ரெண்டு கட்டி மயிலக்கால ரெண்டு ஊட்டி நம்ம மயில கால ரெண்டு ஊட்டி. சாயங்காலம் போற வண்டியா ஏமாமா சாயங்காலம் போற வண்டியா என் மாமா. நம்ம சாமந்தப்பட்டி ஊருக்குள்ள ஏழல மாமா நம்ம சாமந்தப்பட்டி ஊருக்குள்ள ஏழல மாமா. கூட்டம் நல்ல கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. களப்பையதான் எடுத்து மச்சான் போடு. களப்பையதான் எடுத்து மச்சான் அடுவைய உலக வேணும் நமக்கு அடுவைய உலக வேணும். விவசாயத்தை காக்க வேணும் ஏராதா இன்னைக்கு வெள்ள நிலம் பிளாட்டா போகுது ஏழல ராசா. விவசாயத்தை காக்க வேணும் என் மாமா இங்கே வெள்ள நல்ல பிளாட்டா போகுது இல்ல மாமா. ஒரு தரண்டிருச்சு சாமந்தர் பட்டி ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா ஊரு ரெண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு புல ஒத்துமையாயிருச்சு. நாடு ரெண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க போறாங்க எங்களமா போய். நாடு ரெண்டிருச்சு என்
வந்து நீராடட்டும். கருப்பு கரை ஜல கட்டி கரையோரம் போற குட்டி கருப்பு கரை ஜல கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா ஒன்னா கண்ணால பார்த்தா எமன கட்டிடுமா என் சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து அது தெருவில் என் சொடக்கு மேல சொடக்கு போடுது ஐயோ உஷாருன்னா உஷாரு உறஞ்சார உஷாரு அண்ணன் தம்பி அக்கா மாறு அப்படி அப்படி உஷாரு தம்பி மாறு அங்கிட்டு இங்கிட்டு உஷாரு. வந்தன 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 தானுங்க வந்தன தானுங்க. இங்க வந்துருங்க அனைவரை வணங்கின பாருங்க ஐயா வந்துருங்க அனைவரை வணங்கின பாருங்க வந்தன 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 தானுங்க ஐயா வந்தன தானுங்க இங்க வந்துருங்க அனைவர் வணங்கின பாருங்க. நாடக மேடையா இல்லை செங்க காலவாசலா? ஏ இது யார் செங்க? அது அருமையான எத்தனையோ ஊரில் மேடைக்குள்ள இருந்ததே நான் வெளியே வந்திருக்கேன். முத காட்டுக்குள்ளே இருந்து வெளியே வரேன். பின்னாடி பூரா காடுப்பா, காடா மயிராண்டு. பேர் அன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என்னுடைய அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, மொத்தத்திலே தமிழனா பிறந்த அத்தனை பேருமே எம்கேஆருக்கு சொந்தக்காரவங்க. உங்களை அத்தனை பேருக்கும் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு நாடகம் என்ன நாடகம்னே தம்பி இதை ஆஃப் பண்ணிடுவேன். இல்லைப்பா, ஒரே ஒரு விஷயம், நான் 1000 மை செட்டை பார்த்து வந்தவன். மை செட்டு மட்டும் நல்லா இல்லைன்னா தம்பி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா கூட்டு வந்து பப்புன்னு போட்டால் கூட நாடகம் மசுறு மாதிரி இருக்கும். மை செட்டை வச்சு தான் நாடகத்தை வச்சு மை செட்டு கிடையாது, உங்களை வச்சு தான் தம்பி. கொஞ்சம் வால்யூம் ஏற்றுப்பா. உனக்கு எது லவ் பெயராடா? ஏன் தம்பி தான் அப்படி இருக்காங்க? இளைஞர்கள் சாதிக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டிலே எல்லா துறையிலையும். வாழ்த்துக்கள் அதுக்கு என் தம்பிகளுக்கெல்லாம். அப்துல் கலாம் ஐயா வளர்த்தாரு. நீ என்ன பண்ணுற? தண்ணியை போட்டுடுற. அப்துல் கலாம் நல்ல மனுஷன், முதல்ல செத்துட்டார். இருந்தால் நீ கொண்டிருப்ப. ஒரே ஒரு விஷயம், நாட்டில் தண்ணி அடிக்கிற ஆள்லாம் கெட்ட ஆள் கிடையாதுன்னு. மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கிறவே அறிவாளி, வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கிறவே மேல் வலிக்கு அடிப்பேன், தினசரி தண்ணி அடிக்கிறவே திமிரு கொண்ட கண்டாலுமே. இதே உண்மை என்னை பொறுத்தளவு. தினசரி தண்ணியை போட்டு நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்தினா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓ வீடு கட்டின வீடு பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிடுவேன். இதே உண்மை. இந்த உலகத்தில் அறிஞ்சு தெரிஞ்சு பொழைச்சிக்கோங்க எல்லோரும். யாரும் கட்ட மாட்டாங்களா? உண்மை தானே சொல்கிறேன். அப்படி சொல். இந்த பெண்கள் தான் உலகத்திலே. ஆத்தா உங்களை தான் தம்பி செகுலில் அரைஞ்சே விடுவேன். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பூரா வந்து தட்டாங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கடா தேனில் ஓடுது. என்ன எத்தனை மதிக்கலையே? ஸ்டூடெண்ட் பாடத்தை கவனிங்க. எப்படி படி போகிறேன்? 5 வயசில் காற்றை தொட்டாத்தேன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. இப்போ 2 வயசு பிள்ளைய ஆத்தா கொண்டு போய் விடுது. அவன் கத்துறேன், ஆன்னு கத்தி குமிக்கிறேன். இதுக்கு ஒரு ஆயா அம்மா வெளியே இருந்து காலுகளை விடுறதுக்கு மாதம் 25,000 ஓவா. என்னென்னு படிக்க தம்பி? ஹலோ விழா கமிட்டி, விழா கமிட்டி, இதில் யார்கிட்ட நான் காசு வாங்குறது? நாடகம் முடிஞ்சு எல்லாமே கிருகிருன்னே இருக்கீங்களே. விழா கமிட்டி இந்த மண்டக்கரையங்களை அப்புறப்படுத்த முடியுமா? நீங்கள் நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. ஏத்தா மேடம் உங்கள் மைங்களா? பிள்ளை நல்லா வளர்த்துருக்க, பிறக்கிற வழிக்கெல்லாம் நீ போய் சேனை வை. இப்போ பெரிய ஆதிபத்தி இல்லை அண்ணே, சும்மா இருண்ணே. நீ என்ன சரக்கு அடிச்ச? டேய் ஒரு சீரட்டு எழுதி வாங்கடா. 9லேருந்து அப்படியே ஒரு சரக்கா எக்ஸோ. வாழ்த்துக்கள். இந்த டாஜ்மஹால் கடையை எவனும் அழிக்க முடியாது. எந்த இது வந்த அரசாங்கம் வந்தாலும் அழிக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதை எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிறுத்த முடியும். அதே சரி, பொம்பளை ஆள் கூட நாளையிலேருந்து தண்ணி அடிங்க தாய். அது மாதிரி தமிழச்சி மாதிரி உலகத்தில் எந்த பெண்களுமே கிடையாது. ஆம்பளை 1008 கெட்ட வழக்கம் செய்கிறிய பெண்கள் மட்டும் வீட்டில் பிள்ளை ஊட்டியை பார்க்கலைன்னா நம்ம ஆம்பளை ஊரா தெருவில் சோத்துக்கு பிச்சை எடுக்க வேண்டியதேன். என் தாய்மார்கள் தான் உண்மையிலே சாமி. அதுக்கெல்லாம் உண்மையிலேயே தாய்மார்கள் நம்ம அண்ணே உலகத்தில் பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாயினா கட்டின மனைவி தான். மற்ற கூட
நீ சட்டியோட படுத்த கிடந்தா கூட ஐயர் போடுவாங்க. கட்டின மனைவி அப்படி கிடையாது, பெண்கள் தான் தாயே. இதே ஒரு வேளை பொம்பளை தண்ணி அடிச்சுன்னா நிலைமை யோசிச்சுப்பாரு. ஆம்பளை புரிஞ்சு நிறைய போதில் வர்றேன், பொண்டாட்டி வீட்டில் ஒரு ஆப்பை சாப்பிட்டு சீரட்டை பற்ற வச்சுன்னு வை, அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு. அவன் என்னடி கோத்தான்ட்டுவேன், இது சேலையை தூக்கிட்டு அங்கே அம்மான்ட்டேன், பிள்ளைய பூரா சோத்துக்கு இல்லாமல் அம்மா அத்தனை கத்த வேண்டியதேன். நான் வெளிநாடுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கே பார்த்தா சிங்கப்பூர் மலேசியாலாம் ஆம்பளைக்கு நிகராக பொம்பளையும் தண்ணி அடிக்குதுப்பா, சீரட்டு அடிக்குதுங்க. ஆனால் உலகத்திலே தமிழனா பிறக்கணும், இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் பெருமை. என்ன உன் வேலை ஏதாவது பாரு, மற்ற ஓப்பன மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. கேமரா ஸ்விம்மிங் பண்ண வர காலையில் உலகம் முறை உன்னை காரி தூப்புற அளவுக்கு பண்ணி விட்டு போய் அப்புறம் குடிக்க திருந்துறது பேசுறது உனக்கு குற்றமானே? ஒரே விஷயம், இதுக்கு முன்னே மதுரை மீனாட்சி வேலம்மா அப்போலோ மருத்துவமனையில் எனக்கும் அதற்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா நான் செஞ்ச கொஞ்சம் புண்ணியத்தினால எத்தனையோ கஷ்டப்படுற ஏழை வேலைக்கு போனால் அவங்க அந்த பேமெண்ட்டெல்லாம் குறைச்சி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்றாங்க. அந்த மேனேஜர்லாம் கேட்கும்போது இப்போ அதிக பேஷண்ட் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்றது பூரா தண்ணியை போட்டு கிட்னி ஃபெயிலர் ஆன ஆளுதே நிறைய சேர்றாங்களாம். இது பெருமையா? அண்ணே நான் பெரிய குடியாரண்ணே, எம்கேஆர் பெருங்கொண்ட ஒரு குடியாரன், உண்மை அப்படி சொல்லு சிங்கம். ஆமாம் நீ தானே ஊற்றி கொடுத்த அக்கா மக்கா அப்படி போடுறா, எங்கள் அண்ணன் தான்டா சிங்கம். இரு, இந்த அண்ணன் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன், நான் பெருங்கொண்ட குடியார, எம்கேஆர் நல்லவன் அல்ல. நான் திருந்தினேன். இன்னைக்கு அன்பாளையை வச்சு யார் வேணா வரலாம், எல்லாத்துக்கும் என்னால் கஞ்சி ஊற்ற முடியும். உண்மைதானே என்னத்தா? அதனால தான் ஆதங்கத்தில் பேசுகிறேன். நான் என்ன பிழைக்கிறாங்க நீங்கள் 3 பேரும் அங்கிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பேசி தருவேன். பெரிய திண்டுக்கல் லியோன் ஐயா பட்டிமன்றத்தில் பேசினேன், பேசி தள்ளுறேன். பெண்களுக்கெல்லாம் ஒன்றே சொல்கிறதா, உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு தித்தனைத்தான் சண்டை ஓடுறாரு, நிம்மதியே இல்லைன்னா காலைல விடிய காலம் காப்பி ஓடுறீல, அந்த காப்பியை கொண்டு தான் அப்படியே வெதரில் ஊற்றி விடு, வெந்து சாகட்டும் தாலி. எதுக்கு இருக்காங்க ஒரே வாட்டு? இத்தனை உறவுகள்லாம் இங்கே நின்று கொண்டிருக்காங்க, என்னுடைய அண்ணன் தம்பிகள் தான். ரொம்ப நன்றி ப்ரோ. அங்கே நிற்கிறவங்க யாராவது ஒரு ஆள் செய்தி வீடியோ இழுத்துட்டு அந்த படப்பில் ஓடணும், இதோட நான் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். தம்பி வாலிமொழி தம்பி, ஏன் தம்பி உயிரை வாங்குற? நான் பேசுகிறதே யாருக்குமே கேட்காதுப்பா. வைங்க தம்பி. என்ன தம்பி மைச்சட்டு எந்த ஊர்? உள்ளூரா சார்பு? ஹலோ சார்பு. ஹலோ, தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமன் நாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார், அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா எதன் பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார், அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் கமான் ஸ்டூடெண்ட், பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் கலாம் தாத்தா தாய் போலே இருந்தவரா, கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமநாடு ராமநாடு ஏ ராமேஸ்வரம்
அவர் படுத்திருக்காரு அந்த பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம். விண்மீது விண்ணு என்றால் பாமர மக்களுக்கு தெரியாது. வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்திலே கனையே வீணார் உலக மண் மீது முடிசூடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோ பெரும் உத்தமரா தங்ககலா தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். உலக நாடுகள் பூராமே ஒத்த தமிழனை எதிரியாக நினைக்கிறார்கள். அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சதனால் ஒட்டுமொத்த நாடுகளும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பொறுத்தளவு எதிரிகள். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று ஒரு தமிழன் இல்லை என்றால் அண்டே நாடுகள் நம்மளை அவளை சர்வசாதாரணமாக போர் தொடுத்திருக்கும். உலகம் உள்ளவரை இந்த தமிழர்கள் மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். அந்த நிற்கிற ஆளு வர கேரளாவா? கைதட்டன அப்துல் கலாம் ஐயா மட்டும் இல்லைன்னா ஏதாய் பொம்பளை ஆளுங்க உங்களுக்குலாம் சிலிண்டரே வராது. நிஜமாத்தேன். அதில் தெரியாத பொம்பளை பேச சிலிண்டர் கம்பெனி ஆடி வச்சிருக்காரு. சிலிண்டர் கிடையாது, அவர் வெடி கம்பெனி வச்சிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அந்த அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சதுனால தான் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் இந்தியா பார்த்து பயப்படலை. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்த தமிழனை பார்த்து உலக நாடு பயப்படுது. இது நமக்கெல்லாம் பெருமை. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெற்றதாயுத எப்பெல்லாம் அந்த மாதிரி அறிவாளிகள் ஞானிகளை சொல்லி வளர்க்கணும். எங்கே வளர்க்குது? 2 இட்லியை ஊட்டுறதுக்கு பெத்த கட்டின புருஷனை பொண்டாட்டி சொல்லுது பிள்ளையை தூக்கி வச்சுட்டு, இட்லி சாப்பிடுப்பா. அவன் வேணாம்மா, இந்த அவங்க அப்பே வர்றேன் பூச்சாண்டி பிடிச்சி கொடுத்துருவேன். இப்போ அது கட்டின புருஷன் பூச்சாண்டி ஆகிட்டேன். அன்றைய காலத்திலே புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பத்தா பேர் பட்டுக்கிழவி. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்ரு கொண்டு வருவார். உங்கள் வீட்டுக்காரர் பேர் முனியாண்டி தானே? அத்தாடி, அவர் வேற என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். பக்கத்தில் இருந்து என்னையை கூப்பிட்டு சொல்ல எங்கள் அப்பத்தா. இன்றைக்கி புருஷனா ஒரு நாளைக்கு பொம்பளை ஆளுக 70 தடவை போடா வாடா அவசாரி பையன்றேன். இதே அந்த உலகம் மாறிக்கிருச்சு. அதே மாதிரி இந்த காலத்தில் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் உதுத்து விட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் காலம் தள்ளுவேன். ஏன்னா ஆம்பளைகளுக்கு பொண்ணு கிடைக்கலையே. எப்படி கிடைக்கும்? ஆம்பளை ஊரம் ஒரு ஊருக்கு 500 பேர் இருக்கு, பொம்பளை பேர் 30 பேர் தான் இருக்குது. ஏன்? சமீபத்தில் இறந்தார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. எங்கள் ஐயாவை மறக்கவே முடியாது. நானும் அவரை சந்தித்தது எனக்கு பெருமையாக இருந்தது. என்னென்னா அப்படி ஒரு இயக்குனர் கிடைக்காது. அவர் தான் இந்த அவல நிலையெல்லாம் எடுத்து சொன்னார் திரைக்காவியத்தில். கருத்தம்மா என்ற படத்திலே நீங்கள் யாரும் பேசக்கூடாதுனே. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் திரும்பினேன்னா நான் ஒரு மஞ்சோட்டு மாடு மாறுதேன். அப்புறம் ஏதாவது சொல்லிவிட்டுனா சொன்னது தானே. நீங்கள் பேசாமல் இருந்தால் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீங்கள் பேசுறேன்னா திருப்பி உங்களை எடுத்து பேசிடுவேனே. மற்ற பப்புன்னு மாதிரி கிடையாது. ஐயா சாமியெல்லாம் சொல்ல மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சைட் பாருடைய எப்பயுமே நான் செஞ்ச தப்பை யாரும் செய்யான்னு சொல்லுவேன். பிறருக்கு உதவி செய்கிற எல்லாருமே என்னையை பொறுத்தளவு கருணந்தேன். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் இனிமேல் யாரும் பிறக்க போகிற கிடையாது. இருக்கிற வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக வாழணும். அதை யாராவது வாழ்கிறீங்களா? கை தூக்கும் பார்ப்போம். கிடையாதே. எல்லாத்தையும் போகாமல் இருக்குது. இந்த தம்பி கை தூக்குறீங்க, வாடா மேடைக்கு வாப்பா, வா. மாடு புடி மாடு அவனா வர்றான்ல. ராகும் கேதும் சேரும் போது சுக்கிரியும் வர்றான்ல. அவனா வர்றேன். இப்போ என்னதான் பண்ணுறான்னு பார்க்குறேன். ஏன் தம்பி தான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். சொல்லுண்ணே. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக நீ இருக்கணும். என்ன செய்கிற? நான் எல்லாருக்குமே உதவி செஞ்சேன். செஞ்சதுக்கு எனக்கு தான் துரோகம் பண்ணியிருக்காங்க. அதே நிலைமை தான் எனக்கு பொத்து. நான் உன்னை கேதம் கேட்க கூப்பிடல இரு. அந்த நிலைமையில தான் அண்ணனை சூம்ப விட்டு போயிட்டாங்க 4 பேர். அப்படி தானே என்னைய விட்டு போயிட்டாங்க. செகுல்ல அரைஞ்சு விடுவேன். வாடா, உனக்கு எந்த குறை வராது. காளிமுனியா இருக்கேன்.
அவன் கேதம் கேட்க வந்திருக்கேன். நான் செஞ்சேனே, நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டேன். அப்போ இங்கே என்ன மசூர் வாழுது? துறைகள் இருப்பான்டா. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாடம். என் தம்பி, உலகத்திலே துரோகம் செய்கிறவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள கண்டுக்கிறாத, நீ போயிட்டே இரு, வெற்றி உனக்கு நிச்சயம். பார்க்க விடாத ஏலே, பெத்த தாய் தகப்பனே பிள்ளை நல்லா இருந்தால் பிடிக்கலையாமட அந்த காலத்தில். அண்ணன் தம்பியில் அப்படித்தாண்டா இருக்காங்க. அவங்களுக்கு செஞ்ச தம்பி சேவிங் பண்ணிக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். அப்படியே அடித்தா மசருக்கு அதுக்கு அடி விழுகாது. அண்ணன் சொல்கிறத கேளு, உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. அப்துல் கலாம் ஐயா இருக்காரடா, அவ அம்மா அப்பா பேர் என்னடா? அப்துல் கலாம் ஐயா தான் செத்து போயிட்டாருன்னு இப்போத்தே வந்திருக்கேன் கேட்கறதுக்கே. அவன் கேட்குறேன் பாரு, செத்து போயிட்டாருன்னு. செத்து போயிட்டாரு நம்ம ஐயா. அப்துல் கலாம் ஐயாவை ஈன்ற தாய் தகப்பன் பெயர் என்னப்பா? அவர் தான் எனக்கே தெரியலையே. அதுதான் ஐயா, யாரும் சிரிக்காதீங்க, கோவப்படலை தம்பி, ப்ளீஸ் ப்ரோ. இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்? அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, ஆமாம், அவர் நாட்டுக்காக என்ன செஞ்சார்? ஒத்த வரல சொல்லிட்டு போங்க தங்கம். ஏவுகணை செஞ்சாரு. எங்கன்னு செஞ்சார்? பற்ற இல்லையா? பட்டையில இல்லை, ஏவுகணை இல்லடா, அக்கினி. தமிழ்நாட்டை வந்து காப்பாத்துறதுக்கு ஏவுகணை வந்து செஞ்சாரு. நமக்கு பாண்டிச்சேரிக்கு சண்டையா? அக்னி ஏவுகணை சரி செஞ்சாரு. அதனாலதான் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம வந்து அந்த முதல் நாட்டில் வந்து எவனும் நம்மளை தொட முடியலை. முதல் நாடு கமுதி பக்கம் இருக்கு, அது கிராமம். முதல் நாடு இல்லை. உண்மையிலேயே மேடைக்கு வருவதற்கு ஒரு தைரியம் வேணும். கூப்பிட்ட உடனே அண்ணன் கூப்பிட்டுச்சுன்னு வந்தேன் பாரு என் தம்பி, நீ தான்டா அறிவாளி. கட்டி போடுறான் அண்ணனை, கோலையை அத்துட்டேன், தூமியை குடிக்குமே போடா. சரியான போதையில் இருந்திருக்கேன். கொஞ்ச நேரத்தில் எம்கேஆர் அனாதையாக நீர்மலைக்கு போக தெரிஞ்சாங்களே. என் தம்பி மனக்கவலை நினச்சி குடிக்கிறேன். எல்லாத்துக்கும் கவலை இருக்கும், கேட்டால் ஒரு விளக்கம் சொல்லிக்கிடுவாங்க. டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வருவார் கொத்தனார். என்னென்ன தண்ணி அடிக்கிற? நேற்று காங்கிரட்டு சாரம் 7வது மாடியில் ஏறி பூசுனே. எல்லாத்துக்கும் வலிதாக இருக்கும். இளைஞர்கிட்ட பூரா தண்ணி அடிக்கும் போது கேளு, என்னடான்னு, அம்மா ஏமாத்திட்டான் எங்கள் ஆத்தா, ஏமாத்திட்டா. சுடிதாரெல்லாம் மாதம் 12 எடுத்து கொடுப்பேன். ஆத்தாவுக்கு சட்டிலாம் எடுத்து கொடுத்து, பாவாடை எடுத்து கொடுத்து, சிலிண்டர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆத்தா ஏன் சிலிண்டரை புடிங்கிட்டு போய் மாட்டி விட்டேன். ஆத்தா என்னாச்சு? இன்னொருத்தன் கூட பைக்கில் வரேன். காதலி நம்மளை ஏமாற்றி விட்டா என்று மதுவை தொடுவதை விட உங்கூட வாழ்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுத்து வைக்கலைன்னு நினச்சிக்கடா. இந்த உலகத்தில் என் தம்பிகளுக்குன்னு ஒரு பிள்ளை எந்த மூளையாவது பிறந்திருக்கும். வாழ்த்துக்கள். காதல் உண்மை, காதலே தவறென்று சொல்ல 3 மணிக்குள்ள சரி பண்ணிடுவியாப்பா? இல்லை நான் திரும்ப பஸ் ஸ்டாண்டில் போய் சாட்டைக்கிட்ட அடிச்சு சாகவா? சார் போய் தங்கம் என் செல்லக்குட்டி ஐயா ப்ளீஸ் ப்ரோ, பெப்பர் லைட்டாக லேசாக பட்டை வத்த ஏழை கறியாக வதக்கிட்டு இருக்கேன். மை செட்டு போடுறது ஒரு கலை. அந்த மை செட்டு வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். தம்பி 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 சூத்தரிச்சு போவேன். சைலண்ட் ப்ளீஸ். என்னத்தா பிரச்சனை? என்னடா அப்படி போகுது? 100 நாள் வேலையா? இந்த நாடகம் என்ன நாடகம்? கதம்பம் பக்கத்திலே இருக்கியா? நான் ஒரு அரை அது நம்ம வேலா, அதனால தான் அப்படி பேசுகிறேன். கதம்பம் நாடகம் தான் தெரியுது. இல்லை நீங்கள் எதுக்குடா டெய்லி 150 கிலோமீட்டர் நாடகத்துக்கு வரைய? ஒரே ஒரு விஷயம் தம்பி, பக்கத்தில் இருந்தால் நாடகத்தை பார்க்கணும். இரவு நேரத்தில் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் வராது. வரக்கூடாது தம்பி. அன்னைக்கெல்லாம் அங்கே வந்தீங்களடா, வரக்கூடாதுடா. கலை என்பது கலை கண்ணோடத்தான் இருக்கணும். முதல்ல உங்கள் தொழிலை மட்டும் பார்க்கணும். பாதுகாப்பு அவசியம் தம்பி. இது ஒரு சூதாட்டம் மாதிரி. நாடகம், கரகாட்டம், ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம், இதெல்லாம் ஒரு சூதாட்டம் மாதிரி. ஆனால் இதுலேயே மூழ்கி விடக்கூடாது. உங்கள் குடும்பம் முக்கியம். நீ நல்லா இருந்தாத்தான் அன்னை நல்லா இருக்க முடியும். சரியா? பக்கத்தில் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்தால் வாங்கயா.
அன்னைக்கெல்லாம் இங்கே வர்றாங்கப்பா பாவம், நம்ம ஏரியா வந்துட்டாங்க, பாவமாக இருக்கு. ஊமச்சோளம்லாம் வரக்கூடாது. ஏன்டா உன் ஊர் புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு இருக்கு, நீ மதுரை எப்படி வருவ? அது 50 கிலோமீட்டரா? அக்கா மக்கா காமெடி பின்றேன் சிங்கா. ஆனந்து எங்கள் அண்ணன் மூத்திரத்தை கூடி ஆனந்து இங்கே பாரு, காமெடி படப்புக்குள்ளேருந்து காமெடி. இப்போ எப்படி அந்த படப்புக்கு அனத்தெல்லாம் முடிச்சுக்கிடுச்சு. என்னத்தா பிரச்சனை முடிஞ்சுச்சாத்தா? இது என்னடா அது ரோபோ மாதிரியே போகுது இப்படி எங்கிட்ட. இங்கே ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்துருச்சு நராஸ், அதுக்கு ஒரு சொட்டு மருந்து ஊற்றி விடுங்க. ஆனால் தாய்மாரோடைய சிரிப்புக்கு நான் அடிமை. நல்லா 1 மணிக்கு எந்திரிச்சு கட்டில் உட்காந்து இப்படி சிரித்தாய், கட்டில் காலுகள்லாம் உடஞ்சு போடும். எல்லாரும் சிரிக்கணும். ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு நாடகாரம். கவலை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. என்னையை பொறுத்தளவு கலிஜேரி காளிமுனிட்டையும் 18ஆம் படியான்ட்டு வேண்டது ஒன்று தான். இந்த பிறவியில் எல்லாத்துக்கும் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை கூடியா அப்படின்னு. அதே உண்மை. தொடர்ந்து நேர்த்தி கிடந்தேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். தான் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் முட்டாள். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தான்டா அறிவாளி. அதே ஒன்று. அது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதிர்பார்க்காத, கை தட்டாத, கை தட்டாத. உனக்கே எவன் அங்கே எலுமிச்சை மூளை சுற்றிக்கிட்டு இருப்பேன். பேசாமல் உட்காரு. அரும்பாறை வரப்பட்டும் குண்டியில். இதில் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எங்கள் ஊரில் நடந்த உண்மையை கேளு. எங்கள் ஊர் கலிஜேரி மொத்தம் 7 வீடுதேன். அங்கே நான் திருவிழா லைட்டை கூட பார்த்ததில்லை. அவ்வளோ ஒற்றுமை. 7 வீட்லேயும் அவ்வளோ ஒற்றுமை. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். பூராமே காசு வெட்டுதல், மிளகா அரைச்சி அப்புதல், மண்ணவாரி தூத்துதல். இந்த 3 கடுமையாக சொல்கிறேன். அதில் எங்கள் ஊரில் நடந்தது கேளு. ஏற்ற வீட்டும் பக்கத்து வீடும் பேச மாட்டாங்க போல். ஏற்ற வீட்டுக்காரன் சேவை இவன் வீட்டு திண்ணையில் வந்து உட்காந்து பீப்பேன்றுச்சு. உடனே அவன் அறிவாளியை பாரு, உன் கோழி அண்டி கண்டாளி மலை கோழி என்ன வளர்க்குற, திண்ணையில் வந்து பேலுது, திண்ணை இருந்தால் தாண்டி பேலும்னு சொல்லி திண்ணையை அடிச்சு விட்டியா. அப்போ இவன் எவ்வளோ அறிவாளியாக இருக்கான் பாரு. இதில் பெரும்பாலும் நல்லா கேளுங்க, ஊருக்குள்ளே விசாரிக்கிற ஊரா செய்ய இங்கே இருக்க பிள்ளைய ஊரா எல்லாத்தையும் சேர்த்து இடம் போட்டால் 60 கிலோ கூட தேர மாட்டாங்க. பள்ளிக்கூடம் போகாதனால தான் பிளான் போடுறாங்க. பேசாமல் இருப்போ. குழந்தை அவங்க வேறு கவட்டுக்குள்ளே வீடியோ எடுத்து என் தம்பிகளை தானே. நல்லா இருங்க பெண்கள்லாம் இங்கே கவனிங்க மேடம். பிள்ளைகளை பூரா பாருங்க, பூரா 2.5 கிலோ 3/4 கிலோ. பிள்ளைய பெக்கிறது எப்படி வெயிட்டு கூடும்? மருத்துவத்தை கவனிங்க. குழந்தை கருவில் இருக்கும்போது தாய் சத்தான ஆதாரங்களை சாப்பிட வேண்டும். இப்போ உள்ள புரிஞ்ச விட மாட்டேறானே. பொண்டாட்டி லேசாக ஒமட்டுனா கேட்குறேன், ஓ புரிஞ்ச வரேன். ஏய் சுமிதா, என்ன ஒரு மாதிரியா வாமிட் எடுக்கிற? ராஸ்கல் ராகுல், நீ பண்ணதான் இடியட். ஏய் சுமிதா, நான் என்ன பண்ணேன்? அதான் கிண்ணா டொங்காசு காலி, பெரிய காலி பயலாக இருப்பவளே. உடனே பொண்டாட்டிய இறக்கி விட மாட்டேன். கட்டில் ஓட்டு காலை அமுக்கி விட்டு நீ நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா குழந்தை எப்படி பறக்க? நீ பேசாமல் இருந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏ நீங்கள் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருந்தால் நான் பப்புனா நீங்கள் பப்புனாப்பா. அமைதி அமைதி. வெளியூர்லேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அது இந்த ஊருக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன் நான். நன்றி ப்ரோ, வெளியூர்லேருந்து வந்தீங்களே. நீங்கள் அப்படியே இங்கே வர முடியுமா ப்ளீஸ்? சிக்கலாயிரம். ஆமாம், சட்டி ஓட்ட சட்டி போட்டிருக்கியா? என்ன சிக்கலாயிரம்? சாங் பாடுவோம். வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே,
நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி சுத்தம் பொழந்து ஓச்சு வேணாமதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும் நமக்கு வேணாமதும் பழக்கம் வேணா அண்ணன் தம்பிகளா பாலா போன குடி பழக்கம் பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா நமக்கு என்ன மதும் பழக்கம் என்ன முன்னே குடி பழக்கம் ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற 250 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பியெல்லாம் ஒரு உள்ள கைதட்டுமே இது பூரா பேத்துக்கும் லைட்டாக அடிச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த பாட்டு எரிச்சலாகத்தான் இருக்கும்னே எரிச்சலாகத்தான் இருக்கு நான் உண்மையை தானே பேசுகிறேன் ஏன்னா நான் வானத்துலேருந்து குதிச்சா ஹலோ 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 வாலிபாய் எங்கள் அண்ணன் இல்லை ஜாமி இல்லை உனக்கு ஒரு லேடிஸ் ரெடி பண்ணி விடு ப்ளீஸ் நம்பர் தர்றேன் வாலிபாய்டா அவன் யாராவன் மது மது சோது ராமு ஒரு சூம்பு சூம்பு ஹலோ அப்படித்தான் ஒரு மைசெட்டு காட்ட குழாயை திரு வச்சுன்னே அவன் தண்ணி குழாயை திருவி விட்டு போயிட்டு இப்போ யோசிச்சு அந்த காமெடி அந்த அங்கேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அந்த அண்ணனை மட்டும் என் தங்கத்தை இங்கே வர சொல்லுவேன் ஏற்கனவே ஒருத்தர் வந்து கருவலில் போய் படுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கேன் நிறைய பேர்த்த இதே மாதிரி காலி பண்ணியிருக்கேன் பேசாமரு அங்கேருந்து பேசினா நீ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணு ஆனந்து பப்புளுக்கு இன்னைக்கு லெஸ்ட்டு டான்ஸை கட்டி பிடிக்கிற யோகம் உனக்கு இருக்கு இங்கே வா நீ என்ன வந்தேன்னா டான்ஸை வெதரில் ஒரு ஏற்ற சொல்லிடுவேன் ஐயா விழா கமிட்டி எங்கங்கய்யா துண்டு இருக்கா வேணுமான்னு கேட்கக்கூடாது வந்து வேணுமான நான் என்ன சமைக்கிறதுக்கா வந்திருக்கேன் பிடிச்சி இறக்குறதுக்கு நடிகர்களுக்கு துண்டு எடுத்து வச்சியலான்னு கேட்டேன் வந்து போடுங்க ஆமாம் விழா கமிட்டி தான் அப்படி உட்காந்துருக்கீங்களா அப்போ அப்படி உட்காரக்கூடாது கொட்டையில் தொங்குறீங்களா பூரா எங்கள் அண்ணன் தம்பி பூரா வர இப்படி சோம்பேறி ஆகிட்டீங்களே அது வர எங்கள் அண்ணன் கேட்குது துண்டு இருக்கான்னு கேட்குறேன் இருக்கு வேணுமா ஆமாம் நான் சமையல் மாஸ்டர் சேடப்பட்டி ராமு நேற்று ஒருத்தன் முன்னாடா ஓத்துனேன் பாரு எனக்கு ஆமாடா மூக்குச்செல்லியை பூரா சிந்தி வச்சுருந்துருக்கேன் அவன் துண்டை எனக்கு போட்டேன் போதையில் ஐயோ நாடக அமைப்பாளர் ஒருத்தர் பாவம் பக்கத்தில் தண்ணி தொட்டி இங்கே உட்காந்துக்கிட்டே என்னை பேசிக்கிட்டே இருந்தார் நான் சொன்னேன் அங்கிட்டு போய் இந்த அங்கிட்டு உட்காரியாண்டேன் போய் உட்காந்துருக்காரு தண்ணி தொட்டியா உள்ளே விழுந்து அரை மணி நேரம் நாடகமே நின்று வச்சு 108 வந்துருச்சு சும்மா பொம்பளை பிள்ளைய பாவாடையை கூட உருகிட்டு வாங்கயா போடுங்க போ களி எந்த பேச்சும் கிடையாது நாடகமே ஊமை நாடகம் அவர் என்னமோ எனக்கு ஊமை விரதம் இருக்கிற
நானே சொல்லிக்கிறேன். சாமந்தம்பட்டி கிராமத்தார் சார்பாக எனக்கு பொன்னாடைய போச்சு. அப்போ வாலிமை தம்பி வீட்டுக்கு போய் 1/2 லிட்டர் பெட்ரோல் எடுத்து வந்து என்னை எரிச்சிடுறியா? அண்ணே தியாகியா செத்துறேன். ஐயோ 30 நாளும் நாடகம் ஆடுறது எனக்கு தானப்பா தெரியும். தம்பி ஐயா தாண்டி பார்க்கக்கூடாது. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட நிற்காதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு 30 செல்லலை. சும்மா வாங்கனே, அதெல்லாம் முதலே எடுத்து வைக்கணும். தம்பி ஊமையாத்தே வருவார், வாங்கிக்க. அண்ணன் பேர் கலைமணிங்க. பார்த்தீங்களா, காசு கொடுக்குற உங்களுக்கே மைக்கு ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. அப்புறம் எப்படி நான் சொல்கிறது? வெளியூருக்காரன் எப்படி சொல்கிறது? மிருதங்க மருது நம்ம வயதான் பாவம். பூச்சி மருந்து கம்பெனி வச்சுருக்கேன் பகல். ஆல்ரவுண்டு கோட்டையூர் கணேசன் பையன். தம்பி அது நான் காலையில் போட வேண்டியது இப்போ செய்யக்கூடாது. முக்காடை எடுங்க, பெரிய பொடுகு கம்பெனி பையன். தம்பி மணிவேல் தாள அமைத்து கொண்டிருக்க மனநோயாளி மகன் ராகுல். எனி டைமும் இப்படியே இருக்கிய முண்டை. சரிங்க போ, இங்கே வாங்க போ. மாடு பிடி மாடு வாங்க போ. இந்த ஊர் பேர் என்ன? ஊர் பேர் தெரியாமல் நாடகம் நடிக்கிறாங்கன்னா இவங்க இருக்கலாமா? கல்லுப்பட்டி. கல்லுப்பட்டு கிடையாது, நொப்பத்தா ஈரு. கல்லுப்பட்டி எங்கிட்ட இருக்குன்னு தெரிய போக்க. அது நேற்று போனது பிறை திருப்பேன் மேனே. அண்ணே எப்பா உள்ள கொட்டை ஏல சவுளி கிடையாடா அண்ணே? வாண்ணே. இத்தனை பேர் தான் நமக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வரணும் இல்லை, அவங்க எல்லாம் ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. 1-2 பேர் எல்லாம் சிங்கப்பூர் வாழ்க்கையில். அவங்களுக்கு பூரா போட்டு விட்டுருவான். ஆமாம், அவர் சொல்லி அதே மரியாதை. கணேசன், மதிப்புக்குரிய முத்து, கருப்பையா, விளத்தன், ராஜா, ஆனந்தன், சுரேஷ், ரங்கசாமி, சாத்தையா, செந்தில், கோபால், சுப்பிரமணியன், முருகேசன், இந்த உறவுகள் எல்லாம் வெளிநாட்டிலே பணிபுரிந்து இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்காக கும்பாபிஷேகத்துக்காக உதவி செய்த ஒவ்வொரு வருஷமும் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தாரை யாராக இருந்தால் வந்து வாங்க வாங்க ஆத்தா வாங்கத்தா. பேர் சொன்னாங்கன்னா கொஞ்சம். ஏன்னா நன்கொடை தருபவர்கள் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. அது செய்பவர்கள் எல்லாம் கர்ணன் தான். வாங்க வாங்க ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா வருடந்தோறும் இதெல்லாம் செய்யணும். மை செட்டு கொண்டு போட்டு விடுங்க. அவன் தான் ஓனரா? பொழந்து ஓச்சு தம்பி. மை செட்டு பேரே தெரியலடா அவன். டேய் இவன் ஆப்ரேட்டரா கருது வண்டி ஓட்டவனா கேள்றா அவனை. அவன்ப்பா மதிப்புக்குரிய ஊரே காக்கக்கூடிய கருப்புசாமி போல் இந்த தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. அப்போ யாரு? சாத்தையா. சரிங்க, உள்ள போய் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போங்கய்யா. வெளத்தியா ஐயா அண்ணன் பையன் ஆப்பு. தம்பி வாங்க. என்ன படிக்கிறீங்க? வீட்டுக்கு போயிரு, கொண்டே விடுவேன். 8th 9th 10th நீ எதுவுமே படிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. எங்கள் அண்ணே ராசா அண்ணே வானே. காது குத்திருந்தா வெளிநாட்டில் தானே இருந்தேன். அதான் ஒரு 100 ரூபா தான் கொடுத்து. சரி 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 போ 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 வெளியே. கருப்பையா பையன். கருப்பையான மேனாடா? ஆமா. கொலை அத்துட்டானே. என்ன படிக்கிறியா தங்கம்? 5வது. பின்றேன். படிச்சுட்டு என்ன ஆக போறீங்க? இன்ஜினியரா. ஆமாம் சரி சரி. கம்பி விலையை ஏற்றிடுவாங்க. நீங்கள் இன்ஜினியர் ஆகும்போது நான் தான் நிமிந்தாள். என்னை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அவங்க. சரி வாழ்த்துக்கள் தங்க. சரி எவ்வளோ அறிவா அந்த 8 9 தானே அவனை கூப்பிட்றான். எத்தனாவது படிக்கிறேன்னா 8 9. அப்படித்தான் ஒரு பையட்ட மேடையில் கேட்டேன் எத்தனாவது படிக்கிறேன். திக்குன்னு அப்பாட்ட போய் கேட்டேன் நான் என்னப்பா படிக்கிறேன்ட்டு. அவங்க அப்பா நான் அப்பா இல்லைடா, நான் அப்பா இல்லைன்னா அவங்க அம்மாட்ட கேட்க போயிட்டார். இந்த வர ஆஹா சூப்பர். வேறு யாருண்ணே? கோபால் ஐயா. ஐயா பேச மாட்டீங்களா ஐயா? ஐயா ஐயா என் பெரியப்பாய் பேச மாட்டியா பெரியப்பா? ரங்கசாமி என்ன
நீங்கள் தட்டக்கூடாது லூசு. நான் தட்டுவே இல்லை. இந்த ஆத்தா வந்துருச்சு. ஆத்தா வாத்தா, வீட்டில் மிளகாத்தூள் இருந்து அழுட்டு வா. அது மாடியில் என்னம்மா வச்சிருக்கடா? செல்லுடாய், டச்சு செல்லு தானத்தா. சுப்பிரமணியன் அண்ணே அம்மா எங்கள் ஆத்தா, இங்கே வா. அது இல்லைன்னா நம்ம கிடையாது. அதுக்கு ஏன் நம்மளை ஈயரும்பு கடிக்காமல் வளர்த்ததுங்க. ஒரு காலத்தில் அப்படி இருக்கு எங்கள் ஆத்தா. வயசாகி போச்சு, கிழவனும் போயிடுச்சு. எங்கள் ஐயா இருந்தா என்னை மேடையில் போய் நிற்க போகிறாடா. செருப்பு கழட்டி எரிஞ்சிருப்பார், வீட்டுக்கு போயிருப்பார். ஆனந்த் அண்ணே மனைவி இருக்கீங்களா? வாங்க. வரலைன்னா அண்ணே 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 வராட்டாலும் ஒரு சிலர் மேடைக்கு வர வெக்கப்படுவாங்க. துண்டை போய் கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி காவல்துறை வரல, ஸ்டேஷனுக்கு ஒரு எட்டு போயிட்டு வாங்க. அதே ஐயா காவல்துறை, மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. எனக்கு உறவுகளே நீங்கள் தான். அங்கே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? மேடைக்கு வாங்க. வரும்போது அந்த துப்பாயை கொஞ்சம் லோடு பண்ணுங்களேன். ஒரு 3 பேர்த்த சுட வேண்டியிருக்கு. அது எப்படி எங்கள் அன்னைங்க கரெக்டாக சொல்கிற? நீங்கள் கிடையாது, என்னைய கொண்டு எனக்கு ஓட்ட போய் பேசுனே பாரு. இரவு பகல் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்காமல் நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு உறவுகள். நான் எப்பயுமே காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருப்பேன். எனக்கு அதிக நண்பர்களே அவங்க தான். ஒரு சிலர் தவறான கண்ணோட்டத்தில் இன்றைக்கி செல்ஃபோனில் போட்டு விட்றீங்க. ஆனால் காவல்துறை அதிகாரியை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறையா உதவி செய்த எத்தனை உறவுகள் இருந்தாலும் அதில் அதிக உதவி செய்ததே காவல்துறை அதிகாரி என்பதை நான் மகிழ்ச்சியாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவங்க நன்றி செஞ்சுருக்காங்க. நான் மறக்க மாட்டேன். யார் வேணால் மறக்கலாம், அதிகாரியில் நான் மறக்க மாட்டேன். மைசூர் பேர் தெரியாம தலைமை உட்காந்துருக்காங்க. தம்பி 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 வாங்க, இப்போ உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் தான், வாங்க காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு போங்க. அவன் மிரண்டான்டா. இந்த பயலுக்கே இந்த நிலைமைன்னா நம்ம மைசூர் தூங்கலையாப்பா. ரொம்ப வருடாதான் போகிறேன். வேற என்ன? யூடியூப் எடுத்து கொண்டு தம்பி, காணமங்கலம் முருகனுக்கு பதிலாக 70 கிலோமீட்டர்லேருந்து வந்தவன் ஏற்றுக்கொள்வார். அப்பா சோனை சோனை கிடையாது, இவன் பூனை. தம்பி பாக்கெட்டு புடப்பா இருக்கப்பா. ஐயா இங்கே வாங்க வாங்க. ஐயா ஐயா எல்லா நீதிமான்களும் கேளுங்கய்யா. என் அன்பாலயத்துக்கு மாங்காய் சட்டிக்கில் ஓட்டு கொண்டு வந்திருக்காயா. இந்த முண்டை அந்த சட்டியை துவச்சி எத்தனை ஏலே எவனாவது அங்கே இருக்க வயசானவளுக்கு மாங்காய். தம்பி நீ மாங்காய் வேணாம் போடா. அத்தி தம்பி போக தம்பி, எரிஞ்சூரியா போறான். சரக்கு அடிக்கும் போது மோந்து வாத்துக்க வாட வராது. எவனா சட்டிக்கில் ஓட்டு மாங்காய் கொண்டு வருவாங்களா? போடா பிறகு நீ கூதிமேனே. தம்பி என்ன தம்பி, எதுவும் எறும்பு கடிச்சு பிடிச்சா? உட்காருப்பா. மாங்காயை கொண்டு வந்தேன் பாரு. அப்போ புளி மூட்டாய் எதில் வச்சுருப்பியா? ஏலே இப்போ யாரா மினி பெட்டி கடையாக இருக்கான்டா. பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய சாமந்தம்பட்டி இந்த முதலையம்மன் கும்பிடக்கூடிய உறவுகளுக்கு, கிராமத்தார்களுக்கு மற்றும் இந்நிகழ்ச்சியை உயமாக நடத்தி கொண்டிருக்கின்ற 3 கரை யாதவ பெருமக்கள், சிங்கப்பூர் வாழும் யாதவ இளைஞர்கள், பங்காளிகள் மற்றும் சாமந்தன்பட்டி யாதவ இளைஞர்கள் அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இவர்களெல்லாம் அவர்கள் குடும்பத்துக்காக பெற்றுக்கொண்டார்கள். நான் ஒருவன் இந்த துண்டை வாங்கினது காரணமே வெளியூர்லேருந்து வருகிறத என்னுடைய அண்ணன் தம்பிக்காக இந்த துண்டை உங்கள் சார்பாக நான் வாங்கி கொண்டேன். நன்றி நன்றி நன்றி. அப்போ கொஞ்சம் வால்யூம் வைக்க முடியுமா? அப்போ
இப்படியே சொல்லி எனக்கு வயசு 72,000மா. வாலிமை வைக்க முடியுமாப்பா? ஹலோ 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 தம்பி உட்காருங்க தம்பி. அண்ணே விழா கமிட்டி எங்கள் அண்ணங்க வேற யாருக்கு விட்டு போல ஈபி இல்லை எல்லாமே சொல்லியாச்சு. நாளைக்கு விட்டு போச்சுன்னா அது ஒரு மன கஷ்டம் ஆயிரும். தயவு செய்து யார் பேர் நாங்களோ கிராமத்தார்களோ சொல்ல மறந்துருந்தா செந்தில் அண்ணே குடும்பத்தார் வாங்க. சுரேஷ் அண்ணே நீ வாங்கிட்ட நீ வீட்டுக்கு. வெள்ளையம்மாள் முத்து வெள்ளையம்மாள் அந்த எங்கள் ஆத்தா வந்துருச்சு. ஆத்தா ஆத்தா இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அங்கேயே இப்படின்ற அண்ணன் வாத்தியாரா கொஸ்டின் பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் செய்ய மாட்டேன். சேவப்பட்டு அவசரம் அரை வாங்கிட்டு இப்போ கிழக்க விழுந்து ஓட போகிறேன். கரைப்பட்டி முருகேஷ் அண்ணே வாங்க. ஃபேமிலி இருக்கீங்களா? கரைப்பட்டி முருகேஷ் அண்ணே குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? எனக்கு கொடுங்க கொடுங்கன்னா நான் என்னத்தை கொடுக்க? நன்றி நன்றி. செந்தில் ராயபுரம் செந்தில் ராயபுரம் செந்தில் செந்தில் அண்ணே சுரேஷ் சுரேஷ் அண்ணே வாங்க. அவன் குடும்பத்தில் யாராவது வந்தால் வந்து வாங்குங்க. சாமிநாதன் குள்ளேன் ஐயா அசோக் உள்ளேன் ஐயா. தம்பி ஐயா அப்படிலாம் பேசக்கூடாது. பள்ளிக்கூடத்து நினப்பு வந்துருச்சு. அப்புறம் வந்து முட்டை வைப்பாங்க. நன்றி நன்றி அண்ணே. அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் யோசிங்க. விட்டு போனால் மறுபடியும் பேசுவோம். பூரா நம்ம சொந்த வந்தாங்க தானே. நீங்கள் போய் உட்காருங்க. அந்த பெஞ்சில் உட்கார வேணாமுங்கய்யா. ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குற முதலாளி சட்டாக்குன்னு இதாயிரும். அதில் ஏறி உட்கார கண்டமாடா ரூம் பாய். அங்கே என்ன சூம்புற? விக்னேஷ் கணேசன் என் பையன் விக்னேஷ் வாங்க. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. அனிருத் நன்றி நன்றி நன்றி. இந்த அண்ணே வர்றது இந்த அண்ணே வர்றாரு. விக்னேஷ் அண்ணே வாங்க தம்பி. தம்பி விக்னேஷ் ஆளையே பார்க்க முடியலப்பா. அதான் எனக்கு யாருன்னு உனக்கு தெரியாது. என்ன கரத்திலும் பொன்னரமாலுங்க கூடிய சாமந்தன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முதலியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீர் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சாமந்தன்பட்டி பிள்ளையார் கோயில் முன்பாக அமைந்துள்ள நாடக மேடையிலே தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையிலே கம்புகளை அசைக்கும் நாடகமாம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். இந்த நாடகத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம்னா கருப்பு சாமி இங்கே வந்து பெரிய கருப்பும் சின்ன கருப்பும் தீப்பந்தம் ஏந்தி அருவா மீது ஏறி சேவலை காவ கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் இருக்குது. இந்த நாடகம் 3 மணிக்கு முடிஞ்சிடும். எல்லாரும் இருங்கப்பா. அதே மாதிரி கருப்புசாமி ஆடும் பொழுது விழா கமிட்டி எல்லாருமே அருவாவை கவனமாக பிடிக்கணும். அன்றைக்கி ஒரு ஊரில் ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பாவம் அவங்க வயிற்று பொழப்புக்காகத்தான் சாமியை விரதம் இருந்து கருப்புசாமி வேஷம் போட்டு ஆடுறாங்க. அன்றைக்கி ஒரு ஊரில் பிடிக்க ஆளே இல்லை. 2 பயல இருந்தாங்க. என் தம்பியை அவங்க பிடிச்சிட்டாங்க. கருப்புசாமி மேலே ஏறி அருவாட்டை ஏறி நின்று சேவலை கடிக்கும் போது பிடிச்சது 2 பேர். அதை ஒருத்தனுக்கு லவ்வர் ஃபோன் அடிச்சிருச்சு. அந்த நேரம் அருவாலை விட்டுட்டு சொல்கிறான் இருக்கேன் வே மாட்டார். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. செல்லை சைலண்டில் போட்டுக்கிறோன்னா தம்பி என்னப்பா உட்கார தங்கம் ஓப்பா நல்லா வாயில் வந்துடும்.
தண்ணியாக வந்துடும். அவன் இருக்குதுல்ல நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் தொண்டி அருகாமல் உள்ள புளிச்சகுடியை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். கொல்லிமலையிலேருந்து நான் வர்றேன். அது என்ன வாடா மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அப்படின்னு என்னத்தா அது இடுப்பில் வச்சிருக்க பிள்ளையா என்ன அது பிள்ளையா இல்லை கழுத்திருப்பேன் சேவா குஞ்சாடா என்ன 12 கிலோ இருப்பேன்ல பயந்து ஒன்று அதுக்கு உண்மையிலே கோத்தலாண்ட போகுது மயனை அது வாடா இந்த முண்டையை போய் பார்த்துக்கிட்டு போனே நம்ம போவோம் எடுவட்டு யாருப்பா இப்போ பாருவேன் நீ எதுக்கு தேவை முன்னு திருறேன்னு தெரியல. இல்லை இங்கே வந்து கூட வா ஏன்ட்ட நீ எதுக்கு பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? அவன் கீரின்னா நான் பாம்பு இங்கே வா. மணப்பாறை கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். இந்த பெல் அடிச்சிட்டேன், ட்ரெயின் வரப்போகுது. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் 3 பேர் உள்ள இருக்காங்க. 3 பேர் உட்காருப்பா. நானும் நல்லா அம்பா காட்டிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கடா, ஏன்டாத பாடுபடுத்துறிய. என்னுடைய ஸ்டூடெண்ட் 3 பேரும் நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று செய்வாங்க. 3 அறிவுதே. அரை வாங்கினா அப்புறம் சரியாக இருக்கு. என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம். தம்பி ஏற்கனவே இங்கே நாடகம் புழுன்னு இருக்கு, உட்காருங்கப்பா. நான் தன்னால் ஒத்த வட்டு நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், ஏன்டா ஓடுக்கிட்டு இவங்க வேறு ஆகுன்னா பெரிய பீரியடு சோத்து பல்லு. தம்பி யாருப்பா தம்பி உட்காருப்பா. உடம்புக்குள்ள தண்ணி டவுசரே அதிகம்ப்பா. டிக்கெட்டை ஒட்டிட்டு வர வேண்டியதானே எச்சியை தொட்டு. நீங்கள் எதுக்குடா சிரிக்கிறீங்க? என் பொழப்பே சிரிக்க பொழப்பாரு. என்னுடைய அக்கா மகன் ஆய் வருதா? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய அக்கா மகன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறாயா. 3.25 அடி உயரம், 142 கிலோ எடை, ஒவ்வொரு மடுவும் 7.5 கிலோ. யாரா பேக்கோட வர்றேன் தம்பி? என்னப்பா சிங்கப்பூர் பிளேட் இல்லைன்ட்டாங்களா? ஏன் தம்பின்ட்டேன். எதில் விட்டேன்? வாயில். திங்கக்கிழமை வாங்க தம்பி, கொஞ்சம் மைக்கில் வாலி வைப்பா. ஐயோ, உலக புகழ் பெற்ற அதிசய மயிரை என்ன சிரிக்கிற? அது உங்கள் அப்பாட்ட வச்சுக்க, நான் புலந்தூர் நக்கல். பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணுக்கு இந்த சின்ன குட்டி பாய்ஸ், இந்த பையன் என்னோட ஸ்டூடெண்ட், பேர் சேர்த்து கொண்டு இருக்கிறான். பாலமேடு பப்ளு, பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னன். அதிலே தொடர்ந்து இடது கை பழக்கம் என்னுடைய ஸ்டூடெண்ட். நமது தோரங்குறிச்சி அருகாமல் உள்ள தாவாட்டாம்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னன். ஓதிட்டாங்க. நாட்டிய தாரகையின் நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, அடுத்தவன் பொண்டாட்டி. 3 மணி வரைக்கும் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன், அப்புறம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். முத்துலட்சுமி அவர்கள் ஒரு நடன மங்கை. கஜகஜ தம்பி, எல்லா பட்டலையும் ஒவ்வொரு அமுக்கு பேசாம அந்த பயணத்துக்கு போட்டதில் படுக்க போடுவேன். விதி இல்லடா, போடா பேக்கூதி. ஹலோ ஹலோ, காந்த கண்ணு கவட்டில் ஒண்ணு. என்னுடைய அக்கா மகள்
சந்தான லட்சுமி அவர்கள் மற்றும் ஒரு கஜா 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 6 மணி கலையரசு, 7 மணி முனியராசு, 8 மணிக்கு படுத்துறாராசு. உண்மையிலே என் தம்பியை பெருமையாக சொல்லணும். அரசு வேலை, வாத்தியார் வேலை கிடைத்தது, அது வேண்டாம். இவங்க அப்பா பெரிய ஒரு நாடக கலை சாம்பவான். ஆனால் தன்னுடைய தந்தை எந்த தொழிலிருந்து நம்மளை கஷ்டப்பட்டு இந்த வாத்தியார் வேலைக்கு படிக்க வச்சாரோ, அந்த வாத்தியார் வேலை எனக்கு வேணாம், அந்த தொழிலில் நானும் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவுடைய கஷ்டத்தை உணர வேண்டும் என்று நாடக கலைக்கு வந்திருக்கிறான். இந்த 6 மணி சக்கரவர்த்திக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் மைக்கு குறையா இருக்கிறதுனால என்ன பண்ண காத்திருக்கானோ. என் அன்பு தம்பி, கைகாட்டியை சேர்ந்த கலைக்கெல்லாம் மணி இவன் அல்லவோ கலைமணி. கலைமணி அவர்கள் 6 மணியும் பின்பாடல். நாளைக்கு முதலாளத்தூள் கொண்டு வா, அதை சட்டிகளை வச்சு கொண்டு வா. நல்லா ஆம்பளை எரிஞ்சு ஓசுலாம் இதாகி அப்புறம் தம்பி வாலியும் வைப்பா. இந்த சீக்கு எனக்கு இப்போதே வந்திருக்கு 1 மணி நேரமா. அன்பார்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி அப்போ வச்சே இல்லை, அப்படியே இருக்கட்டும், நோண்டா கூடாது. அவன் என்னதான் நினைச்சிருச்சானே தெரியல. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்கத்துவான் கோட்டையடி குமரன். நீங்க வில்லுப்பாட்டு மாதிரி ஆன்றாங்கடா. என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் ஐயா விழா கமிட்டி அண்ணே, இந்த குழந்தைகளை பூரா அங்கிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே நாடகத்தை தன்னால் ரீப்பர் அரைஞ்சு முட்டு கொடுத்து தூக்கிட்டே வர்றேன், எப்போ விழுகும்னு தெரியாது. இவங்க எனக்கு என் தலையில் இடியை வச்சுருவாங்க. யாரும் மயங்கன்னு தெரில, நல்ல வேலையெல்லாம் இருக்காங்க, யார் கேட்குறாங்களோ கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு வா. அவங்கள பூரா அங்கிட்டு போக சொல்லுங்க. நல்லா இருப்பேன் ஐயா. ஐயா ஏற்கனவே நான் இருக்கேன். தம்பி 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 டீச்சர் வர்றாங்களா? அப்போது அவங்கள அங்கிட்டு போகத்தானே போனே சொன்னேன். நீ அங்கே போயிட்டு டீச்சர் வர்றாரு வாத்தி வர்றாருன்னா டீச்சரை மதிச்சா அதுக்கு இப்படி பேசுறியா? ஐயா பின்னாடி ஒருத்தன் கவட்டில் வாய வர்றாயா? மிருதங்க சக்கரவர்த்தி மிருதத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி, காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன், தோப்பூர் மருது. ஹலோ, போதும்பா வா. ஏதோ முகம்
அருமையான அடி, சொந்த அடியா? சரி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி கோட்டையூர் கணேசனை முந்தி போன ரேஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். அவன் மாடு சாணி ஓட்டு கிடச்சி ஓடி போய் அள்ளிட்டு போயிட்டேன். என் அன்பு தம்பி மணிவேல். ஏன் இவனுக்கு வேறு மணிவேல்? இவன் பிறந்தவனதான் மணியவே அடித்தாங்க. அவள் அப்பாவுக்கு கைமாத்து வாங்கினாலும் கொடுக்கல மணின்ட்டு. இவன் பிறந்தவனே அவனை போய் அப்பா அடித்தார். அதே மணிவேல். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அடிப்பு. ஆமா ராசா, கொண்டு போய் சேர்த்துருப்பு. ஆமாப்பா, ஆமாப்பா. அருமையான அடி, வாழ்த்துக்கள் தம்பி. நீ உட்காந்துருக்க ஸ்டெயிலு இந்த டேப்பெல்லாம் பார்க்கும்போது கல்யாண வீட்டில் முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி கொஞ்சம் அசைந்தினா சூத்தரிச்சு. தம்பி அந்த ரவுண்டாக இருக்குல்ல மாவு செலிக்கிறதா, அது என்னது? அது டேப்போ ரேடியாவோ, அதை எடுத்து வைங்க, உங்கள் மடிக்குள்ள வைங்க, அந்த வெதருக்கு நேரம் அப்படி அப்போ 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம். அது இப்போதைக்கு கிடைக்காது. ஒரு ஃபங்க்ஷன் பேசியிருக்கேன், சாமியாட்டம், 1.5 லட்ச ரூபா. ஆமாம், சரக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க. கணேஷ் கோயிலை மட்டும் உங்கள் செலவு. அப்போ நீ வரைய வேணாம், ஊரில் செருப்புட்டு அடிச்சு போடுவேன். அதுக்கு அடிங்க பார்ப்போம். இல்லை இல்லை தம்பி, உங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லுது சாமியாட்டமா? அடா கிளவியை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி அடிக்கிற, என்ன டோனுன்னே உனக்கு தெரியலை. சரி, 20,000 சம்பளம் ஒரு திருவிழா. ஆமாம், எல்லா செலவும் உன் செலவுதே. நாட்டாமிட்டு நீ குனியணும். அப்புறமேல் காலில் விழுந்து வாங்கணும். 20,000 அடிப்பா. சாமி அப்படி வரும் தம்பி. சாமியை அழைக்கிறதுக்கா இல்லை சாமியை நிப்பாடுறது கிடைச்சா? தம்பி யாருமே இல்லை ஒரு ஊரில், ஒரு குடும்பம் சாமி கும்பிடுது. அன்னதானத்துக்கெல்லாம் நாங்கள் தான் உதவி செய்கிறோம். நீ சாமி ஆட்டத்துக்கு மட்டும் நீ அடிக்கணும். ஆனால் பசு காசு நீ தான் போட்டு வரணும். அந்த ஊரில் பசியே இருக்காது, நடந்தே வீட்டுக்கு போயிடணும். அடிப்பு யாருமே இல்லைடா. ஏன் அந்த பாக்ஸை கூட தூக்கி வச்சாங்க. அடிப்பு ராசா. அட்ரா அவ்வளோவேன் போதும். அந்த ஊரில் திருவிழா நடத்தி பிறந்தது போதும். ஹலோ 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 தம்பி, தம்பி அண்ணன் ஏதாவது செஞ்சு கொடுப்பான். ஹலோ இந்த வேண்டாம்ல அப்படின்னு என் ஆடலும் பாடல் பேக் பல்ட்டி கொண்டுருவேன். அவன் என் பேக் பல்ட்டி அடிப்பேன், அவன் பேக் ஷாட் கொண்டுருவேன். தம்பி வாங்க போறியா முண்டை? ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு இவர். அந்த படத்தில் உரம் குப்புரா படத்துக்கு கிடப்பார். வெட்டுப்பட்டு என்ன இப்படி என்னாச்சு காணாமல் கொட்டைய? இப்பெல்லாம் இல்லாமா? இல்லை என்னமோ தேடுறே இல்லை. என்ன வேலைக்கு வந்திய இப்போ? தாளாசிக்கம்மா. ஏன் எதுவும் கழட்டி போட்டு முண்டமா வாங்கலேன்? ஏன் ஆமா? தாளத்தை எடுத்துட்டு வாங்க இப்போ. இதுக்கு தானே போன மேடையில் கம்பு கொட்டை சிரைச்சி விட்டு அரைஞ்சேன். தம்பி ஆய் அன்னைக்கு பெரிய சூப்பர் சிங்கர் முத்துச்சிருப்பி பாட போகிறாரு. தாளம் போடுறதுக்கு எதுக்கு தொண்டையை போய் சரி பண்ணுற? கீரை முண்டை கிச் கிச் கீச்சு கிச்செல்லாம் கிடையாது. கீரிப்பில் அந்துவோங்க கரெக்டாக போடணும். ஓகே மாமா. உசுரே போகுது உசுரே போகுது. ஏன் உங்களை நாடத்து போட்டதே? ஏய் தம்பி பாட்டு படித்தா ஏன் பெரிய வெட்டினரி டாக்டரு
எப்போ மடு வடிக்குது எப்போ சென வடிக்குது கேட்பாரு. கரெக்டாக போடு. பார்த்தியா? ஏன்னா என்னை யாராவது எதிர்த்து பேசினா அவன் பொறுக்க மாட்டேன். ஒழுங்கா தம்பி. அதே அருமை. இவன் யாரா? இவன் எதுக்குடா வந்து தூக்கத்தில் ஒன்று அடிச்ச? கரெக்டாக போன. ஓகே மாமா. முண்டை தாளத்தை இப்படி வை. இப்படியா மாமா? கருவியெல்லாம் கட்டுக்குள்ள கட்டி வச்ச தோப்புக்குள்ள. சரி 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 சொல்லக்கூடாது. இது எங்கனையே பார்த்துருக்கேன். இது என்னடா அது? எலி இது மாதிரியே. வாழ்த்துக்கள் தம்பி. டெய்லி அதிகாலையில் சுடுதண்ணியை குடிச்சிட்டு அதை சொல்லுங்க, பருவு வராமல் இருக்கும். என் தம்பி எப்படிடா வந்தேன்? அவங்க மேலே உள்ள கோவத்தை பூரா உன்ட்ட காமிக்கப்படும். குட் 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 குட். குச்சு குச்சு இங்கே வேண்டா. பாடும்போது எப்படி போடணும்னா, இந்தா வாய் அப்படி வை, நல்லா உரி. இன்னைக்கு என் தலைவன் பக்கத்தில் வர மாட்டாள். உண்மையை எம்கேஆர் கண்டறிந்து விடுவான் என்று. பக்கத்தில் வாங்க போ. கரெக்டாக போடணும் மாப்பிள்ள. பூரா நம்ம பூரா சொந்தம் தான். அது இந்த ஏரியா மோசமான ஏரியா. கரெக்டாக போடணும். ஓகே மாமா. பாட விடு மயிறு. எங்கே போனேன்? எங்கன்ட்டேன் பாட்டு எங்கே போனேன்? இஞ்சி ரங்கம் சேதி கேட்ட சந்தோஷங்க. தம்பி மைக்கு வாலி மைப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. ஏக்கோ தம்பி உனக்கு எதுக்குடா மைக்கு? 2 மணி நேரமாக போராடுற எனக்கே அவன் ஒரு 1/4 கிலோ கூட வைக்கலையாடா. 2 நிமிஷத்தில் உன்னை கொண்டு வா. தே பிடிக்க பச்சை குடிடி. நீ வேணாம், நீ வீட்டுக்கு போ. வேணாம் மாமா. வேணாம் மாமா. நீ தாளம் போட்டு பொழந்தது போதும். போங்க. லாஸ்ட் 1 மினிட். மருது உனக்கா ஒரு தடவை கத்திக்கவா ஒத்திக்கவா கத்தி இப்படி போடணும். புஜா புஜா புஜான்னு போடுங்க. மறண்டு மாமா. புஜா புஜான்னு அடிக்கணும். புஜா தில்லைக்கே ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. ஐஸ் விற்கிறவனா? அதனைத் தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒல்லி மைஜர் பேர் என்னப்பு? ஆரம்பிக்கலையா? RMK மைசெட். ஆறு கதிரேசனா? RMK மைசெட். பாட்டு போடலாமா? இருந்தால் தானே போடுவேன். கேசட் இல்லையா? படம் ஓட்டி விடுறியா? சின்ன படமா? என்னப்பா தம்பி நல்ல வாயிலும் அண்ணன் ஏற்கனவே இங்கே தீச்சட்டி எடுத்த குளத்தில் நிற்கிறேன். பேசாமல் இரு தம்பி. வாலிமைப்பா. ஹலோ. அப்போ பேசுனா மக்களுக்கு புரியணும். என்னால் முக்கிட்டு இதுக்கு மேலே பேச முடியாது தம்பி. நீ போய் சரி பண்ண சொன்ன. இங்கேருந்து ஊம்பு, இங்கேருந்து ஊன்னு சொல்லாது. ஐயா விழா கமிட்டி ஐயா, இந்த பயலெல்லாம் அங்கிட்டு போக சொல்லுங்கய்யா. அவங்க வேற கனகனன்னு அடிக்கிறாங்கய்யா. தூங்க மாட்டாங்க. நாடகத்தை காண வருகவர்கன 2 கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். 3 கரை யாதவ பொதுமக்கள், சிங்கப்பூர் வாழும் யாதவ இளைஞர்கள், பங்காளிகள் மற்றும் சாமந்தன்பட்டி யாதவ இளைஞர்கள் மற்றும் உறவுக்கெல்லாம் நன்றி கூறி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிறான் அன்பு தம்பி. இன்னைக்கு யாரும் பார்க்காத ஆளு கூட நாளைக்கு கைபேசியில் பார்த்துடலாம். அன்பு தம்பி ராமநாத பிரேம் மாவட்டம் கண்டேட்ட அளவுக்கு வந்துட்டேன். யாரு
அவன் சிரிச்சிட்டா யாரா இருப்பா, இவன் யாரா எழுப்பி விட்டது இவனை? போ தம்பி, ஒன்றுக்கு வந்துட்டு வாப்பா, அவனுக்கு என்ன நீர் கசிவோ. ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா இவன் பரவாயில்ல தம்பி. அன்னைக்கு ஒரு நாள் இவன் லீவ் ஓட்டா அவனுக்கு சம்பளம் 2000 கொடுத்து ஒரு வயலை கூப்பிட்டு வந்துட்டு அவன் ஏற்கனவே காது ஊற்று சடங்கு வீட்டில் வீடியோ எடுத்தவனா. சாமி அழைச்சி விட்டேன், ஊரே ஆடிச்சு. இவன் என்ன பண்ணிட்டேன், சேரில் ஏறி ஒத்த காலம் வச்சுக்கிட்டே எடுத்தேன். இவன் சேரு கீழே ஒருத்தன் நொண்டிச்சாமி ஆடுறாள் படுத்துருக்கேன் தெரியலை. அவன் கேமராவோட காலையில் சாமி ஆட்டத்தை காட்ட சொல்கிறேன், வெறும் மண்ணும் காலுமா, கொலுசு இத்து போன செருப்பு. உண்மையிலே போட்டோ வீடியோ எடுக்கிறது அது பெரிய கலை. ஆனால் சில பேரை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாத்தான் இருக்கு. கல்யாண வீட்டுக்கெல்லாம் வந்தா அவன் ஏதோ மாப்பிள்ளை தாலி கட்டுறாரு, குனிறாரு, நிம்முறாரு, எடுத்துகிட்டு போவனே தானே. தாலி கட்டு முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிள்ளையே தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க காட்டுக்குள்ளே. அவன் ஏற்கனவே மாப்பிள்ளை எப்படான்னு இருப்பேன். அவன்கிட்ட போயிட்டு ஃபோட்டோகிராஃபர் போய், ப்ரோ ஒரு கிஸ் அடிக்கலாமா? அவன் தேங்க்ஸ் ப்ரோ, இதைத்தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு அவன் போய் உதட்ட வச்சு கிஸ் அடிச்சு உருண்டுருக்கு. அப்புறம் ப்ரோ சோல்டர் கையை போடுங்க வேண்டாம் கிரிச். அந்த பொண்ணை சொல்ல, நீங்கள் உங்கள் புருஷன் உதட்ட பிடிங்க. பார்த்தா 1 மணிக்கு மேலே பொண்ணு மாப்பிள்ளையை காணாம். இவன் வேலைக்கு அவங்க போயிட்டாங்க நேரம் வீட்டுக்கு. அதில் பிறந்தவன் தான் இவன் பூச்சி மயே. உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி கூறி உங்களிடம் பேசிக்கொண்டும் எடுத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், வாத்தியார் இல்லாத கதை யானை கதையா? உனக்கா அன்னை சொல்கிறேன்டா, சொல்கிறேன் நீ சொல்கிறேன்னே கூட பேசுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா யானை ரைடு ஓவர். கேரளா கிடையாது, இந்த யானை அபிதாபி. ஒரு யானை சோக்கே சொல்லலையாடா, இது அண்ணன் சொல்கிறேன். யானை ஒரு யானை திருமயத்துக்கு வந்திருக்கு. அங்கே ஓவர் டிராஃபிக். புதுக்கோட்டை வந்துருச்சு, அங்கேயும் டிராஃபிக். அரிமளத்துக்கு வந்துருச்சு, அரஸ்வதி காட்டு. ஆமாம், அவன் தானே அந்த யானைக்கு கரும்பள்ளி போடுறவன். என்னை என்ன பண்ண காத்திருக்காங்களே என் தம்பியை ஊறான். அரிமளத்துக்கு அந்த கடையாக பாவம் பசியாயிருச்சு. வாழைப்பழம் யானைக்கு பசிக்கும்ல ப்ரோ, பசியாயிருச்சு. கடையாக போய் வாழைப்பழம் பிஸ்கட்டு வாங்குது. ஒரு மளிகை கடைகள்லேருந்து ஒரு சின்ன எலி 50 கிராம் இருக்கும். அது ஓசு அவ்வளோதான், குண்டு ஊசி சைஸில் இருக்கும். சின்னது தான், காற்றடிக்கும் போதே ஓஸ் ஆடும், சின்ன ஓஸ். இந்த எலி இந்த யானைகிட்ட போய் கேட்டிருக்கு, யானை உடனே ஒரு நாளைக்கு நான் கிச்சா கிடையாது, உடனே ஒரு நாளைக்கு நான் சென்ட்ரிங் போட்டுக்கிறேன். அப்போ யானை சொல்லியிருக்கு, எத்தனை கப்ளிங்கில் எப்படி பழக அடப்ப இருடா. அப்போ யானை சொல்லியிருக்கு, அரிமளம் காலையில் ஆளுக்கு வர வேலைக்கு வர டைம் எல்லாம் வேலைக்கு போகாமல் பைக்கை கூட என் கப்ளிங்குள்ளேயே விடுவாங்க. அரிமளம் அவுட்டில் ஒரு தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு தான். அரசு காட்டில் மயிறு சத்தம் கேட்க மாட்டா, சலன்னு சொல்ல விடு. தென்னந்தோப்பு போய் இந்த யானை வாமாப்பில் இருக்குது. அன்றைக்கி அந்த யானை பேரலவழிலாம் போட்டிருக்கு, பேரலவழி ஃபர்ஃபின். ஆனால் அந்த எலி சாதாரண ஆள் கிடையாது, அது நீக்குறோ வேற லெவல். இவங்க புலந்து தள்ளுறது மாதிரி இந்த எலி என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டு 100 அங்கே சோல்டிங்கெல்லாம் பண்ணுது. பூன்னு போனவொடனே யானை நிற்கிது. யானை உடம்பு பூரா தேடுது 2 நாளாக. முண்டை கப்ளிங் தெரியல, ஒரு வழியாக முளைஞ்சிக்கிட்டு கப்ளிங்குள்ளேயே போயிடுச்சு. இப்போ யானை அந்த படக்குன்னு ஒரு குசை போட்டு விட்டுருச்சு. சட்டார்னு அடித்தவொடனே எலி பின்னாடி போய் அந்த எலி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்துருச்சு. இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வேன். இந்த கதையை கேட்டேன் பாரு, வாழ்த்துக்கள். ஏதோ விழுந்துருச்சு போ.
அது விழுந்தது அங்கே தான் கிடக்கு, போய் பார்த்துட்டு வா. அவன் கேட்குறேன் பாரு, இளநியா தேங்காயான்ட்டு. உங்களிடம் பேசிக்கொண்டும் எடுத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் பெருந்தகை விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும், நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. என்னுடைய பேர் MKR வமுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு லேடிஸை வர சொல்கிறேன். நாடகத்தை சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். 2 லேடிஸ் வருவாங்க, அவங்க வாட்டுக்கு ஆடுவாங்க, உங்கள் வாட்டுக்கு இருந்து பாருங்கள். 2வது லேடிஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்துடுவேன் பிணையிறதுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து இதில் அன்னபூர்ணாவில் புரட்டா மாஸ்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சப்பா வந்துடுவாங்க, சப்பளவனை வந்துடுவாங்க. போயிட்டு வரேன் தம்பி. எல்லாரும் வேறு பேசாது தம்பி. போயிட்டு வரப்பா தம்பி. டே 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 தம்பி, மைக்கில் வாலி. ஹலோ, விசில் வருது. கொஞ்ச நேரம் பண்ண முடியாது, அண்ணனுக்கு வேர்வை. நீங்க எல்லோருமே அம்மா நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நம் நாட்டில் எங்க செல்வம் பொங்கி வழி. எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக நல்லா இருக்கணும். ஆமாண்ணே.